1.5 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு விஜய் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். 1.5 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்த தனி நீதிபதியின் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கு காட்டவில்லை என்று கூறி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தது தனி நீதிபதி அமர்வு. இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த 2015-16 ஆண்டுக்கான நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35,42,91,091 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டிற்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் 2015ஆம் ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாயை வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறிந்தனர். இது தொடர்பாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. தனக்கு அபராதம் விதித்த வருமானத்துறை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார். ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு 2022ஆம் ஆண்டு அபராதம் விதித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்து உரிய காலவாசுக்குள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அபராதம் விதித்த உத்தரவில் எந்த சட்ட விரோதமும் இல்லை, இது நீதிமன்றம் தலையில காரணமில்லை என்று கூறி விஜய் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டார். இந்த நிலையில் நடிகர் விஜய் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மேல்முறையீட்டு மனுவானது 2 நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் விஜய் தனது தரப்பு கருத்தை தனி நீதிபதி சரியாக கவனத்தில் கொள்ளவில்லை என்றும், அதே போன்று இதில் ஏராளமான சிக்கல்கள் உள்ளன. அது மட்டுமல்ல, வருமான வரித்துறை தன்னுடைய வருமானத்தை புலி படத்திற்கு பெற்ற பிறகு உள்ள வருமானத்தை குறிப்பிட்டு இதில் சேர்த்துள்ளனர். ஆனால் அந்த கால அவகாசங்கள் வெவ்வேறு வகையில் உள்ளன. ஆனால் இது வேண்டுமென்றே தனது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு அநேகமாக இன்னும் ஒரு சில தினங்களில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.